இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹைஃபா டெஸ்ட். ஹெச்வி கேபிளுக்கு ஹைஃபா டெஸ்ட் எப்படி பண்ணுறது, எதுக்கு ஹைஃபா டெஸ்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஹைஃபா டெஸ்ட் எதுக்கு பண்ணணும்னா, ஸோ ஹெச்வி கேபிளோட இன்சுலேஷன் ஹெல்த்தினஸ் ஸோ நல்லா இருக்கா அல்லது வீக்காக இருக்கா, ஸோ அதுக்கு தான் இந்த ஹைஃபா டெஸ்ட்டு. ஓகே, ஹெச்வி கேபிள்னால் ஹைஃபா டெஸ்ட். ஸோ எல்வி கேபிளுக்கெலாம் நம்ம வந்து ஐஆர் மட்டும் செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் ஸோ லைவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைஃபா டெஸ்ட் பண்ணி ஸோ கேபிள் இன்சுலேஷன் செக் பண்ணணும். ஓகே, ஹெச்வி கேபிள் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் லைவில் கனெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேபிள் கண்டினியூட்டி செக் பண்ணணும், அதுக்கு பிறகு கேபிள் ஐஆர். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பிறகு தான் ஸோ ஹைஃபா டெஸ்ட்டை வச்சு 70 kV ஃபார் 33 kV, எக்ஸாம்பிள் 33 kVனா ஸோ 70 kV அப்ளை பண்ணணும் ஃபார் ஈச் ஃபேஸ். ஓகே, ஸோ 70 kV அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, பேலன்ஸ் 2 ஃபேஸ் வந்து க்ரௌண்டில் ஷார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ 70 kV அப்ளை பண்ணிவிட்டு 3 மினிட்ஸு. ஓகே, 70 kV அப்ளை பண்ணி 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த 3 நிமிஷத்தில் ஸோ லீக்கேஜ் கரண்ட் எவ்வளோ வரணும், ஸோ பிலோ 5 mA தான் வரணும். ஸோ மைக்ரோ ஆம்ஸ்லாம் வந்து குட். ஓகே, ஸோ மைக்ரோ ஆம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ பிலோ 5 mA வந்துச்சுன்னா ஸோ ஓகே. 3 மினிட்ஸ் ஆன பிறகு ஸோ ஹைஃபா டெஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ டிஸ்சார்ஜ் ஸ்டிக்கை வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு ஒய் ஃபேஸ் அதே மாதிரி 3 நிமிஷம் லீக்கேஜ் கரண்ட் செக் பண்ணணும். ஸோ பிலோ 5 mA வந்து அடுத்த ஃபேஸ். ஸோ அதே மாதிரி 3 நிமிஷம் பிலோ 5 mA வந்த பிறகு ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும், ஸோ மெகர் அடிக்கணும், ஐஆர் செக் பண்ணணும். ஓகே, ஆர்ஒய்பி 3 பேஸும் ஐஆர் செக் பண்ணிவிட்டு ஐஆர் செக் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஹைஃபா டெஸ்ட்டு பண்ணணும். ஓகே.